ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாலே லைஃப் ஸ்டைல். இன்னைக்கான வீடியோ ரொம்பவுமே சுவாரஸ்யமான வீடியோ. கனவு சாஸ்திரத்துல ஒவ்வொரு கனவுக்கும் சில அர்த்தம் இருக்கு. சாஸ்திரத்தின்படி கனவுல காணும் அனைத்துமே உண்மையா இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனா நாம காணக்கூடிய கனவுல சில விஷயங்கள் பணவரவோட அறிகுறியா கருதப்படுது. கனவு உலகமானது நிஜ உலகில இருந்து முற்றிலுமே வேறுபட்டது. நாம தூங்குறப்போ இந்த கனவு உலகத்துக்கு போறோம். சில சமயம் நமக்கு வரக்கூடிய கனவானது நம்மளுடைய ஆழ்மனதோட எண்ணமாவும் இருக்கலாம், ஆசையாவும் இருக்கலாம். ஆனா நாம காணக்கூடிய ஒவ்வொரு கனவும் நனவாகணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸ்வப்ன சாஸ்திரத்தின்படி தூங்கும் போது நாம காணக்கூடிய சில கனவுகள் நாம எதிர்காலத்துல பணக்காரர் ஆக போவதை குறிக்கக்கூடிய கனவுகளாகவும் இருக்கு. கனவு அறிவியல் படியும் நாம காணக்கூடிய சில கனவுகள் எதிர்கால நிகழ்வுகளோட அறிகுறியாகவும் சொல்லப்படுது. சில சமயங்கள்ல அந்த கனவுகள் நல்லவையாகவும் சில நேரங்கள்ல அவை மிகவும் அச்சுறுத்தும் வகையிலும் இருக்கும். இப்போ ஒருவரது கனவுல எந்தெந்த விஷயங்களை பார்த்தா பணக்காரர் ஆகணும் அப்படின்ற அவருடைய கனவு நனவாகும், அதை பத்தி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பதிவு ஆச்சரியம் கலந்த சுவாரஸ்யமான பதிவா இருக்க போகுது. வாங்க பதிவுக்குள்ள போடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. உங்க கனவுல தீபம் எரியிற மாதிரி நீங்க கனவு கண்டீங்க அப்படின்னா அது மங்களகரமானதா சொல்லப்படுது. அதுவும் கனவுல விளக்கை காண்பது அப்படின்றது உங்களை தேடி நிறைய பணம் வரப்போகிறத குறிக்கக்கூடிய அறிகுறியாக தான் பார்க்கப்படுது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நீங்க தூங்குறப்போ கனவுல காதணிகள், அதாவது காதல போடக்கூடிய தோடு இந்த மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா நீங்க அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பை பெற போறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனால இந்த கனவு நாள்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க நழுவ விடாம பயன்படுத்தி முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா கூடிய விரைவில் நீங்க நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கனவு சாஸ்திரத்தின்படி நீங்க உங்க கனவுல மோதிரம் அணிவதை கண்டால் அல்லது மோதிரத்தை பாத்தீங்க அப்படின்னா அது மங்களகரமானதா சொல்லப்படுது. ஏன்னு பார்த்தா கனவுல மோதிரம் வருவது அப்படின்றது லக்ஷ்மி தேவியோட அருள் உங்கள் மீது உள்ளது அப்படின்னே சொல்லப்படுது. கூடிய விரைவில் உங்களை தேடி மிகப்பெரிய ஒரு பணத்தொகை வருவதற்கான அறிகுறியாகவும் இது பார்க்கப்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பொதுவா கனவுல பாம்பு வந்துச்சு அப்படின்னாவே எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பயம் வந்துடும். ஆனா ஒருவருடைய கனவுல பணம் வைக்கக்கூடிய பெட்டிக்கு பக்கத்துல பாம்பை பார்த்தாங்க அப்படின்னா அது பணம் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்றதுக்கான அறிகுறியா தான் கனவு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த கனவு பாத்தீங்கன்னா நீங்க உங்க கனவுல பால் குடிக்கிறது மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா உங்க கையில பணம் அதிகமா சேரப்போகுது, நீங்க பணக்காரர் ஆவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுன்னு தான் இதுக்கான அர்த்தம் நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கனவுல தங்கத்தை காண்பது அப்படின்றது மங்களகரமான செயலா சொல்லப்படுது. தங்கம் லக்ஷ்மி தேவி இருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த தங்கம் ஒருத்தருடைய கனவுல வந்தது அப்படின்னா அவங்களுக்கு லக்ஷ்மி தேவியோட அருள் எப்போதுமே உள்ளது அப்படின்னும் அவங்க விரைவில் பணக்காரர் ஆக போகிறார் அப்படின்னு தான் அர்த்தம். இறுதியா இது போன்ற கனவு உங்களுக்கு வந்தாலும் நீங்க சீக்கிரமா பணக்காரர் ஆயிடுவீங்க. ஒருத்தருடைய கனவுல ரோஸ் தாமரை பூவை பாத்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவியோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னும். ஏன் பாத்தீங்கன்னா ரோஜா தாமரை இது ரெண்டுமே லக்ஷ்மி தேவிக்குரிய மலர்கள். இந்த ரெண்டு மலர்களும் நீங்க கனவுல பாக்குறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களை தேடி ராஜயோகம் வரப்போகுது அப்படின்னு நீங்க அர்த்தம் எடுத்துக்கலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா நாம் காணும் கனவுகளுடைய பலன்கள் நேரத்தை பொறுத்தே அமையும். இரவோட முதல் ஜாமத்துல கண்ட கனவு 1 வருஷத்திலும், 2வது ஜாமத்துல கண்ட கனவு 8 மாதத்திலும், 3ஆம் ஜாமத்துல கண்ட கனவு 4 மாதங்களிலும், விடியற் காலையில அதாவது 4வது ஜாமத்துல காணும் கனவு 10 நாட்களுக்குள்ள அல்லது 1 மாதத்துக்குள்ள பழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவா எல்லா கனவுகளும் பழிப்பது கிடையாது. மாறா சில கனவுகள் வந்து மறைஞ்சிடும். சில கனவுகள் மனதுல பசுமரத்தாணி போல பதிஞ்சிடும். அதிலும் சிலருக்கு நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதன் தொடர்பான விஷயங்கள் கனவுல முன்னதாகவே காட்டிடும். கனவோட பலன்கள் பாத்தீங்க அப்படின்னா நிறையவே இருக்கு. இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் பணக்காரர் ஆக போவதை உணர்த்தக்கூடிய 7 கனவுகளோட பலன்களை பத்தி தான் எடுத்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கனவு மட்டும் வந்தா போதுமா, இந்த கனவுகள்லாம் கண்டா நாம பணக்காரர் ஆயிடலாமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அது மட்டும் கிடையாது. கனவு கண்டா மட்டும் போதாது, அதற்கான உழைப்பும் முயற்சியும் நம்ம கிட்ட இருக்கணும். வாழ்க்கையில ஒருத்தர் பணக்காரர் ஆகணும், முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா கடின உழைப்பாளியா அவங்க இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் லக்ஷ்மி தேவியோட அருள் முழுமையா கிடைக்கும். நீங்க பணக்காரர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
கனவு காண்பதோடு மட்டுமல்லாம உங்களுடைய கடின உழைப்பையும் அதுல கொடுங்க. நீங்க பார்க்கக்கூடிய வேலையில உண்மையான எண்ணத்தோடும் நேர்மையான எண்ணங்களோடும் மற்றவர்களை புண்படுத்தாமலும் நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கான அனைத்து விதமான வசதி வாய்ப்புகளும் லட்சுமி தேவியோட அருளால கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்றேன். இதுவரைக்கும் இந்த வீடியோல நமக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய கனவுகள் குறித்த தகவல் சொல்லியிருந்தேன். இங்க கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் அனைத்துமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறுவார்கள். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல இன்னும் நிறைய விதமான கனவுகள் வருது இல்லையா, அந்த கனவுகள் குறித்தும் குறிப்பா பாம்பு கனவுல வந்தா என்ன பலன் அப்படின்னு 2 வீடியோ சுவாரஸ்யமான வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதையும் பார்த்து தகவல் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்தும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழை. நன்றி, வணக்கம்.